Hi students, we are discussing 19th unit movement in animals. In this lesson we discussed about the different movements of organisms. So in our last class we discussed about the movement of the birds and the snakes. Okay, so now we are going to discuss about the movement of the fish. The fish swims with the help of the fins. Okay, so fish வந்து பார்த்தோம் அப்படின்னா it swim in water. So for swimming it has number of special characters. So the first வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட போட் ஷேப்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே பேர்டுக்கு பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா போட் ஷேப்டு பாடிங்கும் போது ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் எண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாயிண்டடாக இருக்கும் அண்ட் த மிடில் பார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராடராக இருக்கும். ஸோ தட் இஸ் த போட் ஷேப்டு பாடின்னு சொல்கிறோம். இட் இஸ் யூஸ் டு பியர்ஸ் த வாட்டர், அந்த தண்ணியை கிழிச்சிட்டு போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃபிஷ்ஷஸோட மசில்ஸ், பாடி மசில்ஸ், தீஸ் மசில்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் தே ஆர் பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர். சின்ன சின்ன பிட்டாக பாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ திஸ் பாக்ஸ் லைக் மசில்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் தி மயோட்டோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, பாக்ஸ்டு மசில்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் தி மயோட்டோம்ஸ். இப்போ நீங்கள் நான்வெஜ் வந்து சாப்பிட்ருப்பீங்க, அதில் வந்து மீட், கோட்டோட மீட்டுக்கும் ஃபிஷ்ஷோட மீட்லேயும் டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்கும். அந்த மசில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டோட மீட்டில் வந்து நல்லா பெரிய லார்ஜ் சைஸ்டாக இருக்கும் அண்ட் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இன் லேயர்டு ஃபார்ம். ஓகே, லேயராக இருக்கும். அதுவும் இந்த வஞ்சரம் ஃபிஷ்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே லேயர்ஸாக இருக்கும். ஸோ திஸ் டைப்ஸ் ஆஃப் லேயர் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால்ட் ஆஸ் தி மயோட்டோம்ஸ். ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மயோட்டோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். திஸ் இஸ் த ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில்ஸ். ஸோ அது அந்த பாக்ஸாக இருக்கிறதுனால, அந்த லேயராக இருக்கிறதுனால தே கேன் பெண்ட் த பாடி ஃப்ரம் த ஹெட் டு த டெய்ல். ஓகே, ஹெட் ரீஜன்லேருந்து லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே, அந்த ஒவ்வொரு லேயருக்கும் அதோட பாடியை தனித்தனியாக அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெண்ட் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண முடியும். ஸோ பை திஸ் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் அந்த ஒவ்வொரு மசில்ஸையும் அது கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுனால அது என்ன பண்ண முடியுது அப்படின்னா இட் கேன் ஸ்விம் இன் த வாட்டர். ஓகே, பை பெண்டிங். அதை வந்து அண்டுலேட்டரி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம ஸ்னேக்ஸில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த பாடியை வந்து இந்த பெண்ட் பண்ணி மூவ் ஆகிறது, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அண்டுலேட்டரி மூவ்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த அண்டுலேட்டரி மூவ்மெண்ட் இஸ் டேக்ஸ் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தீஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில்ஸ். ஓகே, by the muscles only the fish is moves. ஓகே, மசில்ஸ் மூலமாக தான் ஃபிஷ் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்விம் பண்ணுது. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கிற அக்சசரி ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபின்ஸ். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபின்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே சைடில் இருக்க பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த பெக்டோரல் ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா பெக்டோரல் ஃபின். These are the pelvic fins. The pectoral fins and the pelvic fins are helped in the change of directions. ஓகே, ஸோ ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன்ஸுக்கு முக்கியமாக இதாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த pectoral and pelvic fins. ஓகே, தென் த caudal fin. This is the caudal fin. This is the anal fin. Okay, there is no main use of anal fins in swimming. ஸோ மெயினாக யூஸ் ஆகிறது pectoral fin, pelvic fin and the caudal fin. So the caudal fin is also used in the change of direction and is also used as a brake. ஓகே, நேராக போயிட்டுருக்கோம், இப்போ ஆப்போசிட்டில் இன்னொரு ஃபிஷ் வருது அப்படின்னா என்ன பண்ணணும், சடன் பிரேக் போட்டு நிறுத்தி யூட்டர்ன் அடிச்சோ இல்லை லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ திரும்பி போகணும் இல்லையா? ஸோ அந்த பிரேக் போட்டு நிறுத்துறதுக்கு யூஸ் ஆகிறது எது அப்படின்னா இந்த caudal fin, அதாவது டெயில் ஃபின் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே அப்போ பிரேக் போட்டாச்சு, அப்படியே ஸ்லோவாக ஆயிடுச்சு, அடுத்தது ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ திரும்பணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா இந்த பெக்டோரல் அண்ட் தி பெல்விக் fins. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்கேல்ஸ், த ஃபிஷ்ஷஸோட ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது. சைக்ளாய்டு ஸ்கேல்ஸ், ஸ்டீனாய்டு ஸ்கேல்ஸ் அப்படின்னா நீங்கள் அதோட ஸ்கின்னில் பார்த்துருப்பீங்க, மேலே ஒரு கிளாஸி ஃபினிஷில் இருக்கும். ஸோ அந்த கிளாஸி ஃபினிஷில் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ஸ்விம்மிங். ஓகேயா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட டார்சல் ஃபின், இன்னொன்று இதோட டார்சல் ஃபின். திஸ் இஸ் த டார்சல் ஃபின். திஸ் டார்சல் ஃபின் ஹெல்ப்ஸ் இன் பாயன்சி, அதாவது அது வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கு, அது ஸ்டேபிளாக ஃப்ளோட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னோம். நேராக நீந்துறதுக்கு, தலைகீழாக கமுந்து விழுந்துடாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாமல் நேராக நீந்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா இந்த டார்சல் ஃபின். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபின்ஸ் தட் ஆர் ப்ரெசென்ட் இன்
fish, okay, that helps in the fins or helps in swimming. Okay, the fish that moves, that locomote with the help of the muscles, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னா இந்த fins. ஓகேவா? ஸோ அண்டு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபின்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஃபிஷ்ஷோட மூமெண்ட்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இட் மேக்ஸ் த பெண்டிங், அதோட பாடியை இந்த இடத்துல பெண்ட் பண்ணுது. ஸோ பெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த பெண்ட் பண்ண இந்த இடத்துல இந்த ஹிப்ஸ் த ஃபோர்ஸ், ஓகே, அந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா இட் மூவ்ஸ் ஃபார்வர்டு. ஓகே, ஸோ தள்ளி நம்ம எப்படி நீந்தும் போது என்ன பண்ணுவோம், தண்ணி கையில் வந்து பின்னாடி தள்ளி முன்னாடி போவோம் இல்லையா? ஸோ லைக் தட், அதே மாதிரி தான். ஸோ இட் பெண்ட்ஸ் இட்ஸ் பாடி, அந்த பெண்டான இடத்துல இட் மேக் அ ஃபோர்ஸ், ஓகே, இட் மேக் அ ஃபிக்ஷன். ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. ப்ரெஷர் கொடுக்கறதுனால இட் மூவ்ஸ் ஃபார்வர்ட். ஓகே, ஸ்னேக்ஸ் எப்படி மூவ் ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ த மூமெண்ட் ஆஃப் fish takes place. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் தான் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா thirst அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உந்து விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த thirst அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உந்து விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் அ ஃபோர்ஸ். ஓகே, தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸோட மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது மூமெண்ட் இன் ஹியூமன் பாடி. ஸோ நம்ம பாடியில் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அதில் சம் ஆஃப் த ஆர்கன்ஸ் நம்மளுக்கு இங்கே அதோட பாடி மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹியூமன் கேன் மூவ் சம் பார்ட்ஸ் ஆஃப் their பாடி இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஹவவர் சம் பாடி பார்ட்ஸ் கேன் பி மூவ்ட் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். நம்ம பாடியில் ஒரு சில பார்ட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய டைரக்ஷனில் மூவ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட 4 limbs, அதாவது நம்ம கை எடுத்துக்கலாம். ஸோ வி கேன் ரொட்டேட் அவர் ஹேண்ட்ஸ். ஓகே, பட் நம்ம நெக்கை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண முடியுமா அப்படின்னா ரொட்டேட் பண்ண முடியாது. வி கேன் டேக் டைரக்ஷன் இன்டு ரைட் ஆர் லெஃப்ட். ஓகே, ஸோ அப்படிமே ரைட் லெஃப்ட்டில் மட்டும்தான் ரொட்டேட் பண்ண முடியும். வி கேன் நாட் கெட் த 360 degree மூமெண்ட். ஓகே, வி கேன் கெட் ஒன்லி த 180 degree மூமெண்ட். ஓகே, ஸோ அது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மூமெண்ட் இஸ் டிஃபர் ஃப்ரம் ஆர்கன் டு ஆர்கன். ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு மாதிரி அது டிஃபர் ஆகுது. அவர் பாடி இஸ் மேடப் ஆஃப் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் போன்ஸ் கால் ஸ்கெலிட்டன். நம்மளோட பாடி இஸ் மேடப் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சம் ஆஃப் த மூமெண்ட் இந்த பாடி பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூமெண்ட் ஆஃப் ஐலிட்ஸ். ஸோ ஐலிட்ஸோட மூமெண்ட் என்ன ஆகிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. தென் மூமெண்ட் ஆஃப் த ஹார்ட் மசில்ஸ். ஸோ ஹார்ட் இஸ் ஒர்க்கிங் 24/7. அதுவும் என்ன ஆகிட்டே இருக்குது, கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஓகே, அதோட மூமெண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் டீத் அண்ட் ஜா. ஓகே, ஸோ நம்ம டீத்தோட மூமெண்ட் அண்ட் ஜாவோட டீத்தோட மூமெண்ட்டுங்கிறத விட டீத் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வி ஆர் கோயிங் டு லூஸ் த டீத்னு அர்த்தம். ஸோ ஜாஸோட மூமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ், மூமெண்ட் ஆஃப் ஹெட், மூமெண்ட் ஆஃப் நெக், மூமெண்ட் ஆஃப் லங்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் வந்து நம்ம சொல்லலாம். மூமெண்ட் ஆஃப் சம் ஆர்கன் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் கம்பைன்ட் ஆக்ஷன் ஆஃப் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். ஸோ இப்போ நம்ம கை அசைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த கை அசைக்கிறதுக்கு வெறும் போன் மட்டும் இருந்தால் பத்தாது, அதோட எதுவும் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மசில்ஸ் ஹாவ் டு ஒர்க். ஓகே, ஸோ ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் வி கேன் மூவ் அவர் ஹேண்ட்ஸ். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன் such cases movement is possible along a point where 2 or more bones meet. ஸோ ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 or more bones ஜாயின் ஆகும்போது அப்போ தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா மூவ் பண்ண முடியும் ஒரு சில ஏரியாஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட 4 limbs இருக்குது. 4 limbsல த ஸ்பேஸ் பிட்வீன் த எல்போ அண்ட் தி ரிஸ்ட். ஓகே, எல்போக்கும் ரிஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸை நம்மளால் பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா we can't do that. ஓகே, ஸோ அந்த இடத்துல நம்மளால் பண்ண முடியாது. ஸோ எந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் மூவ் பண்ண முடியும், ஃபோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா we can fold only in the elbow region. ஓகே, எல்போ ரீஜனில் ஃபோல்ட் பண்ணலாம், இல்லாட்டி ரிஸ்ட் ரீஜனில் ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ இது எதனால் அப்படின்னா அதுதான் சொல்கிறாங்க இங்கே in some cases the movement takes place only by the joining of 2 or more bones அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ 2 போன் ஜாயின் ஆகிற இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மூமெண்ட் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, ஸோ இங்கே டூயினோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீட்டா கேன் ரன் 76 km/h. ஓகே, ஸோ சீட்டா வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஓடுற ஒரு ஆர்கானிசம். நீங்கள் ஜிகேலே படிச்சிருப்பீங்க. ஹிப்போபொட்டாமஸ் கேன் ரன் ஃபாஸ்டர் தேன் அ மேன். ஓகே, ஹிப்போபொட்டாமஸ் அவ்வளோ பெருசு இருக்குது, பட் இட் கேன் ரன் ஃபாஸ்டர் தேன் தி மேன்.
cockroach is the fastest animal with 6 legs covering a meter per second. ஸோ காக்ரோச் வந்து இருக்கிற இன்செக்ட்ஸ்லேயே காக்ரோச் தான் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணக்கூடியது. ஒரு செகண்டில் ஒரு மீட்டரை வந்து க்ராஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ ஒரு மீட்டர் அப்படிங்கிறது உங்கள் பெஞ்சில் ஒரு ஹாஃப். ஓகேயா, ஸோ நம்ம ஸ்கூல் பெஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ டெஸ்க் அதில் வந்து ஹாஃப் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 1 செகண்டில் ஒரு மீட்டர் ஹாஃப் ரீஜனை வந்து கடந்து போயிடுது. வேகமாக அவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக போயிடுது அப்படின்னு சொல்கிறோம். The fastest mammal, the dolphin, can swim up to 35 miles per hour. ஓகே, per hourல 35 miles வரைக்கும் ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இப்போது நம்ம பாடியில் மெயினாக இருக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மூமெண்ட். ஓகே, மற்ற லிவிங் ஆர்கானிசம்லேயும் இருக்குது இந்த மூமெண்ட். அண்ட் நம்ம பாடியில் இருக்கிற ஒரு சில செல்ஸ், சம் ஆஃப் த செல்ஸ் தட் இன்வால்விங் இன் தீஸ் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட். ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமீபாய்டு மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அமீபாய்டு மூமெண்ட் அப்படிங்கிறது யூ வில் ஸ்டடி ஹேட் ஸ்டடிட் இன் யுவர் ப்ரீவியஸ் கிளாஸஸ். அமீபா பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ அமீபா தட் மூவ்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த சூடோபோடியா ஆர் த ஃபால்ஸ் லெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அமீபா எப்படி மூவ் ஆகுது? தே மூவ் பை ப்ரொடியூசிங் த ஃபால்ஸ் லெக்ஸ். அப்பப்போ அதில் லெக் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு அப்புறம் டிஸப்பியர் ஆகிடும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபால்ஸ் லெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, சூடோபோடியான்னு சொல்கிறோம். ஸோ அந்த சூடோபோடியா ஃபார்ம் பண்ணி மூவ் ஆகுது. ஓகே, லைக் தட் நம்ம பாடியில் இருக்கிற சம் ஆஃப் த செல்ஸ், எஸ்பெஷலி த WBC செல்ஸ் தட் இன்வால்விங் இன் அமீபாய்டு மூமெண்ட். சரியா, எப்படி அமீபா மூவ் ஆகுதோ அதே மாதிரி மூமெண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் அவர் WBC cells. Okay, so it is called as the amoeboid movement. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ciliary movement. Cilia is a small hair-like structure that present in an organisms like paramecium. ஓகே, ஸோ parameciumல வந்து பார்த்தீங்கன்னா அதோட சரௌண்டிங் ஃபுல்லும் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா hair-like structures இருக்கும். ஸோ this hair-like structure is called as the cilia. ஸோ இந்த சிலியாவை வைப் பண்ணுறது, அதாவது அசைக்கிறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு செல் வந்து ஒரு அந்த பாரமீஷியம் வந்து மூவ் ஆகுது. ஓகே, லைக் தட் இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடியிலையும் அந்த சிலியரி மூமெண்ட் டேக்ஸ் பிளேஸ். திஸ் மூமெண்ட் இஸ் brought about by appendages called as the cilia. அந்த ஹேர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அப்பண்டேஜஸ், அதாவது அடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். அப்பண்டேஜஸ் அப்படின்னா அடிஷ்னல் ஸ்ட்ரக்சர், அடிஷ்னல் ஆர்கன் அர்த்தம். Called cilia, which are the hair-like structures of epithelium. Both of these kinds of movements are seen within the cells of lymphatic system. So இந்த ciliary மூமெண்ட்டும் சரி, தென் அதே மாதிரி அமீபாய்டு மூமெண்ட்டும் சரி எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா WBC செல்ஸில். The WBC cells are coming under the lymphatic system. அது வந்து circulatory systemலேயும் இருக்குது அண்ட் ஆல்சோ இட் இஸ் ப்ரெசென்ட் இன் அ லிம்ஃபேட்டிக் சிஸ்டம். ஓகே, ஸோ எப்படி சர்க்குலேட்டரி சிஸ்டமோ அது மாதிரி லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் இஸ் an organ system that involving in immune response, that is disease resistance. ஓகே, ஸோ நம்மளுக்கு டிசீஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுது, ஆர் இஃப் த டிசீஸ் கேம் அதோட ஃபைட் பண்ணுது. ஓகே, ஃபைட் பண்ணி இட் ரெக்கவர் அவர் பாடி ஃப்ரம் த டிசீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மஸ்குலார் மூமெண்ட். நம்ம பாடியில் நிறைய இடத்துல நடக்கிறது என்ன அப்படின்னா மஸ்குலார் மூமெண்ட். இட் இஸ் அ மோர் காம்ப்ளெக்ஸ் மூமெண்ட் விச் இஸ் brought about by the மஸ்குலோ ஸ்கெலிட்டன். மசில்ஸ் ப்ளஸ் ஸ்கெலிட்டன் ரெண்டும் சேர்ந்து மூவ் ஆகிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிறது. திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் சீன் இன் ஹையர் வெர்டிப்ரேட்ஸ். ஓகே, ஸோ ஹையர் வெர்டிப்ரேட்ஸ் தான் இது வந்து, அதாவது ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ், இந்த மாதிரி ஹையர் வெர்டிப்ரேட்ஸ் தான் இது வந்து இந்த மஸ்குலார் மூமெண்ட் இஸ் ப்ரெசென்ட். ஓகே, to understand more about the movements brought about by the musculoskeletal system, we need to understand the joints, skeleton and types of muscles. So muscular system பற்றி muscular system and the skeletal system ஓட மூமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு we have to know about the joint. ஓகே, ஸோ joint அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the joint is a connection between the meeting point between the two bones. Okay, the joint is the meeting point between the two bones. Okay, so இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். What is a joint and what are the types of joint? Okay, thank you.